இல்லை யாராச்சும் வித்துட்டு வரக்கு பையன் அப்போவே ஏதாவது வாங்கி வச்சுருது. அப்படி வாங்கினுதாங்க இந்த பாஸ்தா பல மாதங்களுக்கு முன்னாடி வாங்கினது. சரி இப்போவாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இது வேக வைக்கிறது திறமைன்னு சொன்னாங்க. ஒன்று ஒட்டிக்கும், அதனால கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வீட்டுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி வேக வச்சாச்சு. இது வேற எடுத்துருச்சு. யூடியூப்ல பார்த்தா என்னென்னமோ மெத்தட் இருக்குது. ஒயிட் பாஸ்தா, சாஸ் பாஸ்தா, இனிப்பு பாஸ்தா, கார பாஸ்தான்னு. ஆனால் போங்கடான்னு சொல்லிட்டு நான் ஒரு புது பாஸ்தா பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்ம ஸ்டைலில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தக்காளியே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் எப்போ போல் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பாஸ்தாவை வந்து எடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தூள்னு வைத்தேன். இது ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடையில் வாங்கின சாஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டுங்க. என்ன பசியில் வந்து எடுத்து சாப்பிட்டது தாங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இதுவே ஒரு வேளை ஃபுட்டாக வந்து எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி